வணக்கம் உறவுகளே, நாங்கள் நல்ல சுகமா இருக்கிறோம். அதே போல நீங்களும் நல்ல சுகமா இருக்கணும் என்று வேண்டிக் கொள்றோம். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா வளமை போல ஒரு அருமையான சமையல் காணொலிலாம் உங்களை சந்திக்க இருக்கிறோம். இன்றைக்கு என்ன சமையல்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த உடனடியாக சமைக்கிற சமையல் இருக்குது. இப்போ நாங்கள் அவசரத்துக்கு அந்த பொருள்கள் வேண்டிய எல்லாமே இருக்கும். ஆனால் இது போய் கடையில் டக்குன்னு வேண்டியது நாங்கள் ஒரு கறியாகக்கூடிய மாதிரி இருக்கும். அசைவ சாப்பாடு தான். அப்படியான ஒரு கறி தான் இன்றைய வைக்க போகிறோம். என்ன கறி என்று நீங்களே சொல்லுங்க. மீன் குழம்பு வைப்போம். மீன் குழம்பு சூப்பரா இருக்கும். அதை என்ன முறையில நாங்கள் வைக்க போறோம்ன்றதுதான் விசேஷம். நாங்கள் எப்படி வச்சு அதை உங்களுக்கு காட்சிப்படுத்த இருக்கிறோம்ன்றதை நீங்கள் இந்த காணொலி வாயிலாக தெரிஞ்சு கொள்ளலாம். அப்ப வாங்க நாங்கள் காணொலிக்குள்ள போகலாம். பார்த்தீங்கன்னா வதனா சமைக்க ரெடி ஆயிட்டியல. நாங்கள் இந்த கறியை ஈஸியா வச்சு கொள்ளலாம் முதல்ல சொல்லி இருக்கிறோம். அப்ப நாங்கள் முதல்ல பொருட்கள் இந்த கறிக்கு தேவையானது நாங்கள் இப்போ மீன் டின் எடுத்துருக்கிறோம் பாருங்க. லேவரை உடைச்சு போட்டாங்க எடுத்துட்டேன். சரி, மீன் டின் அதாவது சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறோம், 5 உள்ளி வட்டி வச்சிருக்கிறோம், கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், அப்படியே பார்த்தீங்கன்னா 3 உருளைக்கிழங்கு தோல் சீவி வச்சிருக்கிறேன். இதுதான் பட்டா போல. மீன் குழம்புக்கு 3 தக்காளி பழம் போட்டா தான் மீன் குழம்பு நல்லா இருக்கும். தக்காளி அப்படியே வெந்தயம், பெருஞ்சீரகம், கடுகு, உப்பு, தேங்காய் எண்ணெய், தூள், நிறைய ஐட்டம் முதலாம் பால் 2ஆம் பால் எடுத்து வச்சிருக்கிறோம். அதோட புளியும் எடுத்து வச்சிருக்கோம். நிறைய பொருள் தேவை. அப்படியே நாங்க இனி அட்டகாசமா கறியை வைத்துக் கொள்ளலாம். அப்ப அதுக்கு தேவையான இப்ப நாங்க என்ன போறோம்னா முதல்ல உருளைக்கிழங்கு வட்டிக்கு எடுப்போம். உருளைக்கிழங்கு சீவி வச்சிருக்கீங்க ஏற்கனவே. அதாவது இப்ப என்ன மாதிரி வெட்டுறதுன்றதை காட்டும். என்ன மாதிரி மீன் வெட்ட போறீங்க? நாங்கள் இப்ப பாருங்க இப்படியே வெட்டிட்டு நீட்டா மெல்லிசா வெட்டி எடுப்போம். நீட்டு கீரா இப்படி போட்டாதான் மீன் சின்னம் அப்படியே நீட்டு தானே. அப்ப இது இப்படி நீட்டா போட அந்த ஒரு என்னன்னு சொல்றது வடிவா இருக்கும், சாப்பிடவும் ருசியா இருக்கும். மீண்டின் இந்த வடிவத்திலேயே உருளைக்கிழங்க நாங்கள் வெட்டி கொள்வோம். உருளைக்கிழங்கு வெட்டி எடுத்துட்டா அப்படியே நாங்கள் தக்காளியும் வெட்டி கொள்ளுவோம். தக்காளியும் அதே சேப்பில்தான் வெட்ட போறோம். தக்காளி புளிக்குமே. இப்ப நீங்க புளியும் எடுத்து வச்சிருக்கீங்க. அளவாதான் புளி விட போறோம். மீண்டின் குழம்புக்கு இப்ப புளியும் தக்காளியும் போட்டாத்தான் மீன் குழம்புக்கு புளி தேவை. வதக்கி வைக்கிறேன்டாக்க இது வதங்கி ஒரு இதா வருமே. வதக்குறாண்டா வெங்காயங்கள் உருளைக்கிழங்கு தான் வதக்க போறோம். மீன் தின்னி அப்படியேதான் போட்டு குழம்பு வைக்க போறோம். மீன் தின் பொரிச்சும் குழம்பு வைக்கலாம். நாங்கள் எப்படி வைக்கிறோம் வேற. இது நாங்க பொரிக்காம வதக்கி எடுத்து போட்டு வைக்க போறோம். நாங்கள் இப்ப செய்யக்கே பார்த்து கொள்ளலாம். ஆனா இது செம டேஸ்டா இருக்கும். எப்படி வேறுங்க உருளைக்கிழங்கு தக்காளியும் வட்டி எடுத்துட்டோம். எப்படி இருக்காண்டு வேறுங்க. அப்ப நாங்கள் இனி அடுப்பை மூட்டி சமைக்க தொடங்கலாம். இப்ப நல்லா மூண்டுட்டுது. நாங்க இப்ப சட்டியை வச்சு கொள்ளுவோம். இரும்பு சட்டி. நாங்க இரும்பு சட்டி தான் மீன் குழம்பு வைக்க போறோம். இரும்பு சட்டி இல்லாட்டி தாச்சி சட்டி பல வாரி இதை சொல்லலாம். சட்டி நல்லா சூடாகட்டும். இப்ப சட்டி நல்லா சூடாயிட்டு நாங்கள் எண்ணெயை விட்டு கொள்வோம். தேங்காய் எண்ணெய் வதக்கு தேங்காய் எண்ணெய் காணும் வளம். சட்டி நல்லா சூடாயிட்டு விட்டு சத்தம் வருது. எண்ணெய் நல்லா சூடாயிட்டு நாங்க இதே நேரத்துல சிறிதளவு கடுகு போட்டுக்கொள்ளுவோம்.
இந்த வீடியோ எடுக்கிற கொஞ்சம் குழைச்சு போயிட்டு இடையில ஓ வெங்காயம் பெரிஞ்சு வெங்காயம் பச்சை மிளகாய் உள்ளி போட்டது ஒண்ணு மட்டும் வரையில எல்லாம் போட்டு வதக்கி வந்துட்டது பொன்னிறமா வந்துட்டு கொஞ்சத்து வதங்கட்டும் வதங்கின அப்புறம் நாங்கள் உருளைக்கிழங்கு போடுவோம் அதுக்கு முதல் நாங்கள் கருவேப்பிலையே போட மறந்துட்டோம் கருவேப்பிலையும் போட்டுக்கொள்ளுவோம் அதையும் சேர்த்து நல்லா நாங்கள் உண்டா சேர்த்து பிரட்டி விடுவோம் வதங்கட்டும் இப்ப பாத்தீங்கன்னா எல்லாம் மடங்கி வந்துட்டது பொன்னிறமா நாங்க இதே நேரத்துல இப்ப நாங்கள் உருளைக்கிழங்க போட்டுக்கொள்ளுவோம் அப்படியே நாங்க உருளைக்கிழங்கையும் சேர்த்து பிராட்டி கொள்ளுவோம் உருளைக்கிழங்கும் கொஞ்சம் வதங்கி வரட்டும் உங்களுக்கு முதல் சேர்த்த கலவையில் நல்லா வதங்கி எல்லாம் நல்லா வடிவா வதங்கிட்டு உருளைக்கிழங்கு நல்லா வதங்கட்டும் கொஞ்ச நேரம் இப்பவே நல்ல ஒரு வாசம் வரும் உருளைக்கிழங்கும் வதங்கி வந்துட்டு நாங்க இதே நேரத்துல தக்காளியும் போட்டு கொள்ளுவோம் தக்காளியும் சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து நாங்க பிரட்டி கொள்ளுவோம் இப்ப பாத்தீங்கன்னா தக்காளி உருளை எல்லாம் நல்லா வதங்கி வந்துட்டு இனி நாங்க பாலை விட்டு கொள்ளுவோம் முதலாம் பால் தென்னாம் பால் பிரிச்சு பிரிச்சு விடாம இதை விட போறேன் எல்லா கலவையும் சேர்ந்து நல்ல வாசம் வந்துட்டு கொஞ்சம் பெரிய கறியா தான் வைக்கிறோம் ஓ நாங்க இப்ப பெரிய குடும்பம் அதனால பெரிய கறி வைக்கிறோம் இப்ப பாத்தீங்கன்னா குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கொள்ள போறோம் இவ்வளவு காணும் நாங்க அப்படியே இருக்கா கிளக்கி எல்லாம் சேர்த்து பிரட்டி விடுவோம் பால் விட்டு அதானே நல்லா கொதிச்சு வரட்டும் எங்களுக்கு உப்பு காணுமோ பால் விட்டு நல்லா கொதிச்சு வந்துட்டது வேறங்க நல்லா பொங்கி வந்துட்டு அப்படியே நாங்கள் கலந்து விட்டாதான் நல்லா எல்லாடி திடந்து போடும் பால் நாங்க இன்னும் தூளா போடுவோம் அந்த வீட்டு தூள் குழம்புக்கு தேவையானதை போட்டு கொள்ளுவோம் மீனுக்கு இப்ப நுண்டனா தான் தூள் போட வரும் அதுக்கு வளம் காணும் 50 கிராமுக்கு கொஞ்சம் கூட போடுவோம் அப்படியே நாங்கள் கலந்து கொள்ளுவோம் நாங்கள் எல்லாம் தூள் எல்லாம் போட்டுட்டோம் தானே கொதிச்சு வந்த அப்புறம் நாங்கள் என்னத்தை போடுவோம் மீன் தின்னா போடுவோம் அது மட்டும் நல்லா அவிஞ்சு கொதிக்கட்டும் உருளைக்கிழங்குகள் எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்குது இப்போ பாத்தீங்கன்னா நல்லா தூள் போட்டு கொதிச்சு வந்துட்டது நாங்க இதே நேரத்துல மீன் தின்ன போட போறோம் பாருங்க இப்படி எடுத்து ஒன்றுண்டா போட்டுக்கொள்ளுவோம் மீன் அன்னையும் விடணுமோ கொஞ்சம் விடுவோம் அதனால நாங்க மீனில் கிடக்குற சத்து ஃபுல்லான தண்ணி தானே கிடக்குது
அது கொஞ்சம் ஆனா கொஞ்சம் வெடுக்காண்டு சில பேர் விட மாட்டினோம் ஆனா அது வெட்டா கொஞ்சம் அந்த மீன் கரைந்த வாசம் தண்ணி அதிர ஃபுல்லா மீன் தின்னுட்டு இது அதிரம் கிடக்குது அப்ப நாங்க அதுல கொஞ்சம் விடுவோம் பார்த்தீங்கன்னா இவ்வளவு தண்ணி மந்தம் மீன் தின்னுட்டு அந்த போனிக்கு அப்படி அடைச்சு நாங்க இது இரவாஜிதான் விட்டு கொள்ள போறோம் இந்த மீன் தண்ணியே சில பேர் விடுற இல்லையான்னா அந்த வெடுக்கா இருக்கும் விடுற இல்ல அது நல்ல வாசமா இருக்கு நல்ல வாசம் மீன் காய்ச்சினாலே மணக்கம் தான் கட்டாயம் அதை கொஞ்சம் கலந்து சமைக்கணும் இப்படியே நாங்கள் தக்காளி போட்டாதான் குழம்புக்கு கொஞ்சம் புளியும் கரைச்சி வச்சிருக்கா அப்படியே விட்டு கொள்ளுவோம் குழம்பு காணும் எல்லாத்தையும் சேர்த்து ஒருக்கா கிளக்கி பிரட்டி விட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்க மீன் எல்லாம் போட்டு நல்லா கொதி வந்துட்டு இதே நேரத்தை இவ்வளோ நேரம் நான் மூட இல்லை இனிதான் மூட போகிறோம் அப்படியே நான் 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சு நல்லா அவிக்கட்டும் 10 நிமிஷம் மூடி வைப்போம் இப்ப பாத்தீங்கன்னா 10 நிமிஷம் ஆச்சு நான் மூடி வச்சு இப்ப இந்த குழம்பு மீனின் குழம்பு எப்படி இருக்குதுன்றத திறந்து பார்ப்போம் இங்க பாருங்க எண்ணெய் பறந்து சும்மா வேற லெவல்ல நல்ல ஒரு மீனின் குழம்புங்களுக்கு ரெடி ஆயிட்டுது வாசமும் தரமா இருக்கு பாத்தீங்கன்னாலே தெரியும் பாருங்க சட்டி சைட் ஃபுல்லாவே எண்ணெய் பறந்து அப்படி என்ன அர்த்தம்னா கறி வந்து நல்லா அவிஞ்சு நல்லா சாப்பிடக்கூடிய நிலைக்கு வந்துருக்கு இப்ப நாங்க ரக்கி கொள்ளுவோம் கறி நல்லா ஆயிட்டு இப்படியே நாங்க ரக்கி வைப்போம் பாருங்க எப்படி இருக்கு அந்த குழம்பு இப்ப பாத்தீங்கன்னா கறி நல்லா அவிஞ்சு வந்துட்டு என்ன நாங்கள் மீண்டும் கறி எப்படி இருக்குன்றதை சாப்பிட்டு பார்ப்போம் பலமையா இது வந்து நாங்கள் இலகுவான முறையில செய்து கொள்ளக்கூடிய கறி தான் நாங்கள் கொஞ்சம் எங்களால் முயன்ற அளவு நல்ல மாதிரி செய்திருக்கிறோம் அவ்வளவு சுவையா இருக்குன்னு நான் சாப்பிடைக்கு முன்னுக்கே இதை ஏன் சொல்றேன்னு சொன்னா மீண்டும் கறி இங்க வச்சாலே நான் எப்பவும் சாப்பிட்டாலும் அவ்வளோ டேஸ்டா இருக்கும் அப்ப இப்போ நாங்கள் சாப்பிட்டு எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் பாருங்க சுட சுட சூடு பறக்க நாங்கள் இந்த மீன் குழம்பு சாப்பிட போறோம் அவ்வளவு சூடு பாருங்க அப்படியே பறந்து வந்து இருக்குது அவ்வளவு சுவையா இருக்கு சாப்பிட்டு பார்த்தா பிக்கவே முடியல அவ்வளவுக்கு சூடா இருக்கு இங்க பாருங்க சுட சமைச்சு சாப்பிடுறோம் அருமையா இருக்கா நீங்க எப்போ மீன் கறி வச்சாலும் அவ்வளோ டேஸ்டா இருக்கும் அது நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை நாங்கள் செய்த முறையிலேயே நீங்க செய்து பாருங்க அப்போ உங்களை விளாங்குமே என்ன நல்லா இருக்கும் எல்லாம் அவிஞ்சு நல்ல ஒரு பதத்துல இருக்கு தக்காளி பழம் உருளைக்கிழங்கு எல்லாம் சேர்த்து கலை இப்படி வதக்கி வைக்கணும் நல்ல ஒரு சுவை இந்த பருப்பு கறியும் கலந்து சாப்பிட நல்லா இருக்கும் ஒரு மீன் இருக்கு வேற மாதிரி வேற மீன் நல்ல சுவையா இருக்கு முந்தைய காலத்துல இந்த கேப்டன் மீன் தின்னு வேறும் அது குறைஞ்சிட்டு அது இல்லையா அது விலையும் கூட இப்ப முந்தி வந்தா அது காய்ச்சினது அந்த கேப்டன் ஒரு பேர்லாம் முந்தி வேற மீன் வேற மீன் தின்னு இருக்காது நிறைய பேர்ல வருது வருது ஆனா இப்ப அந்த கேப்டன் மீன் தின்னுக்கு ஈடாக எதுவும் இல்லை குழம்புக்கு போட்டா அப்படியே சரியாமே இருக்கும் அந்த மீன் இப்ப சில மீன்கள் அப்படியே கரைஞ்சிடும் உடைச்சு பார்த்தா அவ்வளவு வெறுப்பா தான் இருக்கும் என்ன சில மீன் கறி வேற லெவல் இந்த மீன் நல்லா இருக்குது இது வந்து ஒரு ஸ்டார் என்ன பேர்களே சொல்ல முடியாத பேர்
ஓகே உறவுகளே, நீங்களும் இதே முறையில் இந்த மீன் கறியை செய்து சாப்பிட்டு பாருங்க. அவ்வளவு சுவையாக இருக்கும். நாங்கள் கரண்டி பண்ணி சொல்கிறோம், உறுதிப்பட தெரிவிக்கிறோம். இப்படியே சமையுங்க. நீங்கள் இதே முறையில் சமைச்சு சாப்பிட்டுட்டு சொல்லுங்க. நீங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லலாம். ஏதாவது தப்பாக இருந்தால் கழுவியும் ஊற்றலாம். வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்து இந்த கறியை எப்படி நாங்கள் செய்திருக்கோம் பார்த்து தெரிஞ்சுக்கொண்டு அதன்படி செய்திகள் உண்மையில நல்லா இருக்கும். மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கலாம். நல்ல ஒரு சமையல் காணொலியில். நன்றி. பாய்.